சுயசார்பு வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சுயசார்பு வாழ்க்கை அப்படின்றது வந்துட்டு இப்போது நமக்கு தேவையான ஒரு பொருளை வந்துட்டு நம்மளே உற்பத்தி பண்ணி அதை நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சுயசார்பு வாழ்க்கை என்பது அது மட்டும் அல்ல. இப்போது அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1, உங்களுக்கு ஃபேன் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சு போய் போட்டுக்குங்க. பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு தாகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களே எந்திரிச்சு போய் தண்ணி மொண்டு குடிச்சிக்கோங்க. ஓகே. பாயிண்ட் நம்பர் 3, உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. அப்படி சமைக்க முடியலையா, ஹோட்டலுக்கு போய் எதையாவது வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. அதையும் பண்ணாத ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் போட்டு காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. லேசினஸ்க்கு அடிக்ட் ஆகாதீங்க. சோம்பேறித்தனம் நம்மளை அழிச்சிரும். அதனால் கொஞ்சம் குறைந்தபட்சம் நமக்கு தேவையான விஷயங்களாவது நம்மளே செஞ்சுக்குவோம். இது யாரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல, மற்றும் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அப்புறம் என்ன இழுக்கிற? இல்லை நான் ஒன்றும் இழுக்கலை.